भक्तां शनियुञ्जतोऽपि वन्दे गुरो श्री चरणारविन्दम् युक्तस्य भक्तां When Srila Prabhupada took sannyas, then he got the name of Bhaktivedanta Swami. பிரபுபாதர் தன்னுடைய தீட்சை அப்போ அவருக்கு ஒரு பெயர் கிடைத்தது, அது பக்தி வேதாந்த சுவாமி. And this looks like a little contradiction because bhakti is all about worship and emotion. Vedanta is all about knowledge and speculation. இது கொஞ்சம் விமர்சனத்துக்குரியதா இருந்தது. ஏன்னா பக்தினா அது வந்து பூர்ணத்துவமா இருக்குது, வேதாந்தம் என்றது வந்து அது ஞானத்தை சம்பந்தப்பட்டதா இருக்கு. However, we should not think that Vedanta only means dry mental speculation. It also refers to the ultimate conclusion of the Vedas, which is bhakti. வேதாந்தம் என்றால் வெறும் ஞானம்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அது வந்து நம்மளுடைய வேதத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு குறிப்பிடுறது. வேதத்துடைய சாராம்சம் என்ன? பக்தி தான். It was so valuable that in ancient times they made an arrangement so that the knowledge was passed on. இந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் படிப்படியா வந்திருக்கு. They had one advantage. That was everybody was so intelligent they could memorize everything. அப்போ ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்தது. என்னன்னா எல்லாரும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒரு விஷயத்தையும். So they did not rely on books or libraries. அப்போ அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதுனால அவங்க Sage was the library itself.
இந்த முனிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசு தான் ஒரு பெரிய ஒரு நூலகம் சொல்லுது. This way, knowledge was passed on. இந்த வழிமுறையில தான் அந்த காலத்துல ஞானம் வந்து பரிணாமம் எடுத்து வளர்ந்து கொடுக்கப்பட்டது. And of course, this knowledge is very special. இருந்தாலும் இந்த மாதிரி ஞானம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. We have plenty of knowledge in the material world. நம்ம பௌதிகத்துல விஷயத்துல பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. But this knowledge, which we call the Veda, is very special. அந்த மாதிரி விஷயத்துல பௌதிகத்துல ஞானத்தை சார்ந்து இருக்கிற இந்த வேதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. This knowledge has no creator. Nobody made it. இந்த சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு ஞானம் வந்து ஒரு ஞானத்தை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்கன்னா அது ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கலாம். So if we look at scholars in the ancient world or philosophers, இருக்கிற வந்து தர்க்கவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதுலயும் ஒரு சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்குதான் செய்யுது. but they appear when the world appears. Next time when it's destroyed and the world is created again, same Vedas will appear. இந்த வேத சாஸ்திரம் வந்து எப்படி இருக்குன்னா எப்போ இந்த லோகம் வந்து தோன்றுச்சோ அந்த டைம்ல தோன்றுது, அதுக்கப்புறம் எப்போ மறைக்கப்படுறதோ அப்போ போறது, திருப்பி வந்து எப்போ இந்த லோகம் வந்து தோன்றுதோ அப்போ திருப்பி இந்த வேதங்கள்லாம் தோன்றுது. இதை வந்து எப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் போகுதுன்னு அப்படின்றத பார்த்தோம். ஒரு முனிவர்கிட்ட இன்னொரு முனிவர்கிட்ட போகுது, அந்த முனிவர்கிட்ட இன்னொரு சாதுகிட்ட அப்படி போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதை சூட்டை வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்கந்தத்துல நைமிஷரன் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து எடுத்துரைக்கிறார். Narada instructs Vedas. நாரதர் வந்து வேதவியாசருக்கு சொல்றார். Vyasa instructs Sukadeva. வியாசர் வந்து சுகதேவருக்கு போதிக்கிறார். Sukadeva instructs Parikshit Maharaj. சுகதேவ் யாருக்கு சொல்றார்? பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றார். So this is the system by which knowledge is passed down. இந்த வழிமுறை தான் அந்த காலத்துல ஞானம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்றது. So in the Bhagavad Gita, in introduction, Prabhupada gives us a parampara. நம்மளுடைய பகவத்கீதையில பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துல வந்து நம்மளுடைய பிரபுபாதர் வந்து பரம்பரா பத்தி சொல்றாரு. So parampara means passing down the knowledge. ஒருத்தருக்கு இன்னொருத்தர்ட்ட எப்படி வழிமுறை வழியா கொடுத்து வந்திருக்காங்க. So we have Krishna giving to Brahma, giving to Narada, giving to Vyasa, giving to Madhvacharya. அது வந்து வியாசர் வந்து மத்வாச்சாரிய இந்த மாதிரி பரம்பரையில வருது. So what are we tracing here? We're tracing knowledge gets passed down. இது நம்ம சார்ந்து எதை பார்க்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு இருந்து ஞானம் வந்து அடுத்தவருக்கு போறதுன்றது தெரியப்படுது. And finally we get Lord Chaitanya, and then from him we get further passing on of that. கடைசியில பாத்தீங்கன்னா இது வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வருது. சைத்தன்ய மகாபிரபு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் அது மாறிக்கொண்டே வருது. So in other words, the knowledge is passed on into the present day, and this is what we call a shiksha parampara. இந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் கரெக்டா வந்துகிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஷிக்ஷான்னு சொல்றது. Internet can destroy so many things, and it can also destroy parampara. இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது வந்து சில டைம்ல வந்து இந்த பரம்பரையில வர சிக்ஷா பரம்பரையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So of course some preventative measures are there. அதுக்காக இத பாதுகாக்கணும்ன்ற முறைகள்லாம் சிலது இருக்கு. So of course Vedas divided up the Vedas from one Veda made it four, so it wasn't so difficult for people to memorize. வேதவியாசர் என்ன பண்ணாருன்னா ஒரு வேதத்தை வந்து 4 வேதங்களா வந்து பிரிச்சு கொடுத்தார். ஏன்னா மக்கள் வந்து அத மனப்பாடம் பண்றது சுலபமா இருக்கும். And then he appointed his disciples to head each Veda and pass that on into the future. அந்த வேதங்களை வந்து 4ஆ பிரித்து கொடுத்தோன்னே தன்னுடைய சீடர்களுக்கு வந்து வகுத்து கொடுத்தார். அது வந்து அதுக்கு அடுத்த முறையா போகணும்னு சொல்லிட்டார். So this was the system that Vedas started just before Kali Yuga started. இந்த வேதவியாசர் வந்து இந்த முறையை வந்து எப்போ தொடங்கினார்னா கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடங்கினார். So Vedas divided Vedas into 4: Rig Veda, Yajurveda, Samveda, Atharva Veda. வேதவியாசர் வந்து இந்த வேதத்தை வந்து 4ஆ வகுக்கிறார். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். And he gave one acharya, one disciples for each one. For instance, Samveda had Jaimini and Atharva Veda had Angila. சாம வேதம் வந்து ஜெய்மினிக்கு கொடுக்கிறார், அதர்வண வேதம் வந்து அங்கீரா. அந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொரு முனிவருக்கு கொடுக்கிறார். So in this way, Vyasadeva gave some arrangement for Kali Yuga. இந்த மாதிரி வியாசதேவர் ரொம்ப கருணையுடன் கலியுகத்துல வந்து சில ஏற்பாடுகள் பண்ணி வைத்திருக்கிறார். However, Vedas also understood Vedas are difficult for most people to understand. So he wrote some other works. He wrote the Brahma Sutras, Mahabharata,
in which we have Bhagavad Gita and 18 Puranas. வேதரசருக்கு தெரியும் இந்த கலியுகத்துல மக்களுக்கு வேதம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் என்ன பண்றார், இதிகாசங்கள் புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறார். அதுல மகாபாரதம் வருது. மகாபாரதம் தான் பகவத்கீதை இருக்கு. चिदानन्दरूपं मनोज्ञस्वरूपं हृदानेकरूपं भजेऽहं भजेऽहम् जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीलं सनेतुं सुरानीतकेतुं त्रिलोकीकसेतुं भजेऽहं भजे नायकाशयानं विमुक्तिर्निदानं वराराधिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहम् समस्तामरेशं द्विरेवापकेशं जगद्बिम्बलेशं हृदाकाशवेशं सदा दिव्यदेहं विहम् सुरालीफलिष्टं त्रिलोकीभरिष्टं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरवीरं भवाम्बोधिधीरं भजेऽहं भजेऽहम् रमावामभागं चलारत्ननागं कृतादीनयागं सदा रागरागम्
என்னை கேட்கிறீர்கள் ஆணைகளை தருகிறேன். ஒரு பேச்சு வரக்கூடாது. உற்சவத்தை நிச்சயம் வாழ்ந்த பார்க்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். நாங்கள் ராஜசாலையை அலங்கரிக்கும் அனைத்து ரிஷிகளையும் கண்டிப்பாக வழங்குங்கள். ஆனால் விஸ்வாமித்திரரை தவிர நாரதரே, என்னை வைத்து ஏதாவது கலகம் செய்ய நினைக்கிறீர்களா? அதை எப்படி ராஜரீதியா அனுப்புவார்களே மனமாமல் அவமதிக்க ஐயோ, என்னால் முடியாது. இப்பொழுதுதான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று கூறினீர்கள். லட்சுமணருக்கு என் மரியாதைக்குரிய வணக்கம். தங்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கும் வருணன் சத்ருகணன் இருவருக்கும் என் வணக்கங்களை உரிதாக்குகிறேன். பின்னால் இருக்கும் விஸ்வாமித்திரரை கண்டும் கண்டு கொள்ளாதது போல் காசிராஜன் ஆசிர்வதியுங்கள். ஆயுஷ்மான் பவன். என்ன விஷயமாக வந்தீர்கள் காசிராஜரை? ராமா, என்ன செய்கிறார்? அவன் இந்த அவையில் இருக்கும் அனைவரையும் வணங்கிவிட்டு என்னை வணங்காமல் நிற்கிறான். அவனிடம் என்ன விஷயமாக வந்தாய் என்று குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். குருவே, மன்னித்து விடுங்கள். அவர் தவறுதலாக மறந்திருப்பார். இல்லை, அவன் என்னை பார்த்து விட்டுத்தான் சென்றான். என்னை பார்த்து மதிக்காமல் என்னை வணங்காமல் சென்றான். நிச்சயமாக உன்னை எல்லோரும் மரியாதை புருஷோத்தமன் என்கிறார்கள். ஆனால் உன் சபையில் இன்று நான் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். குருவே, தாங்கள் கோபப்பட வேண்டாம். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். நான் உன்னிடம் இதுவரை குருதட்சணை பெறவில்லை. அதற்கு பதில் நான் கூறும் இந்த காரியத்தை எனக்கு தட்சணையாக நீ செய்திருக்க வேண்டும். வசிஷ்டரே, அவமானம் நடந்தது எனக்கு, தங்களுக்கு அல்ல. மகரிஷியே, தங்கள் ஆணையை ஏற்கிறேன். இன்று மாலைக்குள் என்னுடைய 3 பானையில் ஏற்றி அவனை கொன்று அவன் தலையை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுது இந்த சபை கலையட்டும். என் வீதிக்கு அவகாவிட்டதே. இந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டியதுதான். நாரதரின் பேச்சை கேட்பது தப்பாகிவிட்டது. நாரதா, நாரதா, எங்கே நீ? என்ன காசிராஜரே, இப்படி தலைக்காக புரியாமல் ஓடி வருகிறீர்கள்? உங்கள் பேச்சை கேட்பதால் என் தலையே போக போகிறது. ஸ்ரீராமரின் சபதத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். ஸ்ரீராமரின் பாலங்கள் சும்மா விடுமா? அஞ்சனா தேவியே, வணக்கம். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். என்ன காசிராஜனே, என்ன ஆயிற்று? நீ பதட்டமாக ஓடி வருகிறார். முதலில் எனக்கு அபயம் அளிக்கிறேன் என்று கூறுங்கள். நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன். கால்களை விடு. இல்லை இல்லை, நான் விட மாட்டேன். எனக்கு 3 முறை அபயம் அளிக்கிறேன் என்று கூறுங்கள். என்னது, 3 முறையா? என்ன வினோதமாக கேட்கிறாய்? சரி, 3 முறை அபயம் அளிக்கிறேன். எழுந்திரு. என்ன ஆயிற்று? விஷயத்தை சொல். நாரத தீர்த்தத்திற்கு விஸ்வாமித்திரரை அவமதிக்கிறேன். ராமர் கோபம் கொண்டு அவருடைய 3 பானங்களால் இன்று மாலைக்கு என்னை கொன்று விடுகிறேன் என்று சொல்ல நினைத்திருக்கிறார். அதிலிருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். நான் வந்தது கூட தங்களுக்கு தெரியவில்லை. காசிராஜனே, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் வந்தார். வந்து என்னை நன்றாக மாட்டிவிட்டு விட்டார். என்ன கூறுகிறீர்கள் அம்மா? இந்த காசிராஜன் நாரதரின் பேசி கேட்டு விஸ்வாமித்திரை அவமதித்து விட்டான். கோபம் கொண்ட ஸ்ரீராமர் இன்று மாலைக்குள் தன்னுடைய 3 பானங்களால் இவனை கொன்று விடுவேன் என்று சபதம் மேற்கொண்டுள்ளார். அனைத்து ஜீவராசியின் மீதும் அளவற்ற கருணை கொண்ட எனது பிரபு ராமபிரான் கோபம் கொண்டு அம்பு எய்திருக்கிறாரா? இவன் இதை முழுவதுமாக கூறாமல் என்னிடம் வந்து 3 முறை அவை பெற்றுக் கொண்டார். என்ன திடீர் விஷயம்? எனது அன்பு ராமபிரானுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு ஒரு வரம் வேண்டும் பிரபு. என்ன அதிசயமாக இருக்கிறது? நான் வரம் பெறும்போதெல்லாம் வேண்டாம் என்று கூறுவார். இப்பொழுது நீயே வந்து வரம் கேட்கிறாய். என்ன வரம் வேண்டும்? தங்கள் நாமத்தை சொல்லும் எந்த ஒரு பக்தனையும் அவருக்கு வரும் பேரிடரிலிருந்து காக்கவும் ரட்சிக்கவும் எனக்கு வரம் அருளுமாறு வேண்டுகிறேன் பிரபுவே. இங்கே இருந்து கொண்டிருக்கிறாயா? என்னுடைய முதல் பானத்தை எய்து உன்னை என்ன செய்ய நினைப்பார்? ராமா, நன்றாக யோசித்து செயல்படு. ஒரு உயிரை கொள்வது மகாபாவம். அவன் என் குருவை அவமதித்திருக்கிறான். நானும் மகரிஷிக்கு
உனக்கு வாக்களித்துள்ளேன். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீர வேண்டும். குருவே, என்னை மன்னியுங்கள். மன்னியுங்கள் குருவே, அவர் தன்னுடைய நாமத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். நான் எப்படி அவரை வதைப்பது? அதுக்கு அண்ணன் என்ன நின்று கொண்டிருக்கிறார். காசிராஜரே, இப்பொழுது ராமர் இரண்டாவது பானத்தை எய்துவார். அப்பொழுது நீங்கள் சீதாராம் 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 என்று ஜெபிக்கவும். நான் இப்பொழுது என்னுடைய இரண்டாவது பாடத்தை நீங்கிறேன். சீதாராம் 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 சீதாராம். அந்த பானம் காசிராஜனை ஒன்றும் செய்யாமல் அனுமனையும் காசிராஜன் இந்த பாடம் திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது என்ன ஆயிற்று? இப்பொழுது நான் எப்படியாவது அவரை வதைத்துவிடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் சீதா மாதா பேரையும் சேர்த்து ஜெபிக்கிறாரே பிரபு, மன்னித்து விடுங்கள். காசிராஜரே, இப்பொழுது மூன்றாவது பாடம் வரும்போது ராமருக்கு ஜெய், சீதா மாதாவுக்கு ஜெய், ஹனுமனுக்கு ஜெய் என்று ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். என்ன ராமா, உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை? எனக்கு நீ கொடுக்கும் குருதட்சணை இதுதானா? இந்த முறை நிச்சயமாக அவன் தப்பிக்க மாட்டான். என்னுடைய மூன்றாவது பாடத்தை ஏது அவனை கொல்கிறேன். ஸ்ரீராமரின் வேகத்தையும் அனுமனின் விவேகத்தையும் கண்ட வசிஷ்ட மகரிஷி அவனை காப்பாற்றுகிறாய் என்று எனக்கு தெரியும். ராமன் பானத்தால் இறந்தால் அவன் அடைய போதும் மோட்சமே. அதனால் அதை தடுக்காதே. மகரிஷி வசிஷ்டரே, என்னை மன்னியுங்கள். பகவான் ஸ்ரீராமனின் நாமத்தை ஜெபிப்பவனை காப்பது என் கடமை. இதை என் உயிர் போனாலும் பரவாயில்லை. காசிராஜனை காப்பாற்றுவது என் தர்மம். விட்டேன். என்னுடைய மூன்றாவது பாடத்தை தங்களுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றும் நேரம் வந்துவிட்டது. சீதாமாதாவுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய். இந்த பாடமும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே. என்ன செய்ய போகிறேன்? கவலை வேண்டாம் ராமா. விஸ்வாமித்திரர் என்ன கேட்டார்? காசிராஜனின் தலை அவர் காலில் விழ வேண்டும் என்று தானே கேட்டார். அவனை கொன்று தலை கொண்டு வா என்று கூறவில்லையே. காசிராஜனை விஸ்வாமித்திரர் காலில் விழுந்து வணங்கச்சல் அனைத்தும் சரியாகிவிடும். மகரிஷி, என்னை மன்னியுங்கள். நீடூழி வாழ்க. ராமா, காசிராஜன் என்னை பணிந்து நமஸ்கரித்ததால் நான் மகிழ்ந்தேன். நான் சாந்தமடைந்து விட்டேன். வாருங்கள் நாரதே, வணங்குகிறேன். கழகத்தை அறிவித்துவிட்டு முடிந்த பிறகு வருகிறீர்களா? வணங்குகிறேன் நாரத மகர்ஷியே. தாங்கள் இப்படி ஒரு லீலை நிகழ்த்த காரணம் என்ன? நாராயண நாராயண. சுவாமி, தாங்கள் பெரிதும் சக்தி வாய்ந்தவரா அல்லது தங்களின் நாமம் பெரிதும் சக்தி வாய்ந்ததா என்று முனிவர்களிடத்தில் ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு விடை காணவே இந்த கழகத்தை ஏற்படுத்தினேன். ஸ்ரீராம். ஆமாம் கிருஷ்ணா, உன் புல்லாங்குழல் இசைக்கும் மேம்பாடுகள் ஏதாவது உண்டா? இந்த இசையை வைத்ததான எல்லா கோபியர்களும் வழக்கி வைத்திருக்கிறாள். சாப்பாட்டுக்கு ஏதாவது வழிபடும் கிருஷ்ணா. அவர் கோயிலும் வெண்ணெய் பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா, அவங்க எல்லாம் நமக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த பால் வெண்ணெயெல்லாம் பக்கத்து ஊர்ல எடுத்துட்டு போய் விற்க போறாங்க. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நான் போய் என் உடையை மாத்திக்கிட்டு வரேன். நீங்களும் உங்கள் உடையை மாத்திக்கிட்டு வாங்க. என்னது உடைய மாற்றமா? கிருஷ்ணா, நான் இப்பொழுது நாட்டு ராஜாவோட அதிகாரிங்க வரி வசூலிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உடைய மாற்றிக்கோங்க. அது எடுத்துட்டு வருவா. நான் அப்படியே பேசாதீங்க. நம்மளோட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க.
எடுத்துட்டு கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொக்கிஷமா? அதெல்லாம் இல்லை, வெறும் வெண்ணெய் தான் இருக்கிறது என் பானையில். வெண்ணெயா? அப்படி உங்கள் மகனுக்கு வைக்க வேண்டும். எங்க வீட்டு பால் நீயே வழிகாட்டணுமா? இங்கே வந்து எடுத்துட்டு போய் பக்கத்து ஊரில் விற்க போறீங்களா? அதுக்குதான் வழிகாட்டுமானா அனுமதி தரணும். இது புது கதையா இருக்கு. ராஜாவுக்கு வழிகாட்டம் கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்களிடம் பணம் ஒன்றும் இல்லையே. பணம் இல்லைன்னா என்ன? அதன் பால் வெண்ணையெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதை கொடுங்க. ஐயோ, எவ்வளவு பெருசா இருக்கா, பிடிக்கவே முடியாது. பிரபுகடா, சும்மா தானே நிக்கிறேன், வந்து இவனை பிடிங்க. இதோ வர. இவனை பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேண்டியது. ஊர்ல இருக்கிற வெள்ளையை எல்லாம் சாப்பிட்டா இப்படிதான் குண்டா இருப்பான். என்ன பண்றீங்க எல்லாரும்? நாங்க ராஜாவோட அதிகாரிகள். எங்களை ஏதாவது பண்ணினா எங்க ராஜா சும்மா விட மாட்டார். இந்த ராஜா யாரை பார்க்கலாம்? ஏமாத்துறீங்களா? நீ கிருஷ்ணன் எங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் அவனோட நண்பர்கள் தெரியும். ஐயோ, தெரிஞ்சிடுச்சு. நாங்கதான் மாட்டினோம். கிருஷ்ணா, இப்ப எப்படி தப்பிச்சு போனாங்க? அப்பதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் கூட்டிட்டு வந்து எப்படி மாட்டி விட்டுட்டேன். உங்களெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. என்னால 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ அம்மா, விடுங்க. சர்வதும் நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. போய் யசோதா அம்மா கிட்ட பால் தயிர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டீங்கன்னு சொல்றோம். என்னது? என்ன கல்யாணம்? 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணுறீங்க? சும்மா கட்டிக்கிட்டே இருக்கான். வேண்டாம், யசோதா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவாங்க. அதுதானே எங்களுக்கு வேண்டும். ராதை, நான் போய் யசோதா அம்மா கிட்ட சொல்லி இங்க கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எங்க வரிவசம் பண்ண மாதிரி உடைய போட்டுக்கிட்டு வந்து உங்களை ஏமாற்ற மாட்டேன். என்னை விட்டு விடுங்க. இனிமே நீ வரமாட்டேன் எனக்கு தெரியும். அதான் மாட்டிக்கிட்டியே. இனிமே வெண்ணையும் பாலையும் எடுக்க வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நாங்க கிருஷ்ணனுக்கு போட்டு விடு. நன்றாக இருக்கும். என்னோடு விளையாடவா கண்ணா, என்னோடு விளையாடவா கண்ணா, என்னோடு விளையாடவா.
चतुर्विधा श्री भगवत प्रसादो स्वादन्न तृप्ता हरिभक्त संघा चतुर्विधा श्री भगवत प्रसादो स्वादन्न तृप्ता हरिभक्त संघा कृत्वैव तृप्ते भजत सदैव वन्दे गुरो श्री चरणारविन्दम्